ஸ்ரீ குருப்பியோ நமஹா. வறுமை நீங்கிட அபிராமி அந்தாதியின் இந்த 57வது பாடலை நாம் பாட வேண்டும். ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டண்டமெல்லாம் உய்ய அரும் செய்யும் முனையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யுமியம்பவை தாய்துவோ ஒன்றன் மெய்யருளே. இனி இதன் பொருளை பார்ப்போம். ஐயன் என்ற சொல்லிற்கு அன்னை அபிராமியின் கணவரான சிவபெருமான் என்னும் ஒப்பற்ற கடவுளைத்தான் பட்டர் சொல்கிறார். ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்ட அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், சிவபெருமான் அளிக்கும் 2 படி நெல் கொண்டே உலகில் உள்ள ஜீவராசிகள் பட்டினி கிடக்காதபடி பார்த்து அன்னை ரசிக்கிறாள். சிவபெருமான் தருவது 2 படி நெல். ஆனால் இது அன்னையின் கரத்தை அடைந்தவுடன் புரண்டு வரும் அலைகள் போல் பெருகி விடுகிறது என்கிறார். அன்னை எளிதாக படைத்து மிருதுவாய் காக்கிறாள் என்கிறார். சேய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு பொய்யும் மெய்யும் எம்பவைத்தாயின்னு பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், சிறந்த தமிழ் பாடல்களை வயிற்று பிழைப்புக்காக விற்பனை செய்வது ஞானமா என்று பட்டர் வருந்துகிறார். மெய் என பெயர் பெற்று பொய் என திகழும் மெய்யாலேயே பொய்யாக மெய்யாக ஆக்கி பாடுகிறேனே என்பதை பட்டர் பொய்யை முதலில் கூறி மெய்யை பின்பு வைத்து பொய்யும் மெய்யும் எம்ப வைத்தாய் என்கிறார். பொய்யான புவி வாழ்வுக்கு மெய்யான இறைவனை நம்பாது மறந்து வாழ்கிறோம் என்பதே இதன் உட்கருத்து. நல்ல புத்தி ஆனாலும் துர்புத்தி ஆனாலும் உயிர் இருந்தால்தான் செய்ய முடியும். இந்த நிலையில் அம்பாள் உள்ளிருந்து கொண்டே என்னை பொய்யும் மெய்யும் எம்ப வைத்தாய் என்கிறார் பட்டர். அம்பாள் இயக்குவதால் தான் நம்மால் இயங்க முடிகிறது. இதுவே உந்தன் மெய்யருளேங்கிறார் பட்டர். மெய்யருள் என்பதால் பொய்யருள் உண்டு என பட்டரின் சொல். உலக இன்பங்களை உயிர்களுக்கும் அம்பாள்தான் அருள்கிறாள். இதை அனுபவித்த ஜீவாத்மா இறைவனை மறக்கிறது. இதுதான் பொய்யருள். அம்பாள் தன்னையே பக்தனுக்கு அருள்வது மெய்யருள். ஐயனமிடமிருந்து பெற்ற 2 படி நெல் கொண்டு எல்லா ஜீவராசிகளையும் காக்கும் வல்லமை படைத்த அபிராமி பட்டருக்கு துணையாக இருந்தும் அடியேன் உன்னை மறந்து உலக சுகங்களுக்காக பிறரை நினைத்து வாழ்கிறேனே என்று பட்டர் உருகி, இது உன் பேரருளுக்கு ஏற்றதா என்று கேட்கிறார். மனம் உருகுகிறார். ஆகவே பட்டர் அம்பாளிடம் உன்னை தந்து என்னை வாழ வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் அம்பாள் திருவடியில் நாமும் பிரார்த்திப்போம். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.